போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எடப்பாடி இருக்கும்போது தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம். இப்ப அமைச்சர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முழுமையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யல. 4 ஆண்டுகளாக எதுவுமே தொழிலாளர்களுக்காக எதுவுமே செய்யாத அரசாக திமுக அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் நிறைய நல்லா பேசுறாரு சட்டமன்றத்தில் மற்ற மக்கள். ஆனால் தொழிலாளருக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையிலும் எதுவுமே செய்யல. ஆனால் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி இருக்கும் போது 16,000 பேருந்துகள் நம்ம வாங்கினோம். டிரான்ஸ்போர்ட்ல 7,000 பேர்த்த நம்ம வேலைக்கு எடுத்தோம். ஆனால் கிட்டத்தட்ட மின்சார வாரியத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேங் மேன்ஸ் அந்த பணி மட்டும் 10,000 பேர்த்த நம்ம வேலைக்கு எடுத்தோம். இதெல்லாம் நம்முடைய ஆட்சியில் எடப்பாடி இருக்கும்போது நடந்தது, அம்மா இருக்கும்போது நடந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் எந்த பஸ்ஸும் வாங்கல, எதுவுமே பண்ணல. எப்ப கேட்டாலும் அமைச்சர் 1000 பேருந்து வாங்குறேன்னு சொல்லுவார். ஆனா ஒரு பேருந்து கூட காணும். சட்டமன்றத்தில் இருக்கிறது நல்லா தெரியும். ஜெயராமன் எப்ப கமிட்டாமன்ட்டுக்கார் தெரியும். எப்ப கேட்டாலும் 1000 பேருந்து வருதுன்னு பாரு. எப்ப வருதுன்னு தெரியல, வந்துட்டே இருக்குன்னு சொல்லி கூட சொல்லிட்டே இருப்பாங்க. ஒண்ணுமே வரல. அதே போல பாத்தீங்கன்னா 500 பேருந்து வாங்கன்னு சொல்லுவார். அறிக்கை மட்டும் தான் வருது, வேற எதுவும் வரல. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க பாட்டுல வெறும் காத்து மட்டும் தான் வருதுங்கிற மாதிரி வெறும் அறிக்கை மட்டும் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல. தொழிலாளருக்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிக்க போறாங்க. எந்த திட்டம் வரல, எதுவுமே நல்லது நடக்கல. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில பொய்யா பேசுறாங்க. 45 நாள் சட்டமன்றம் முடிச்சுட்டு வந்தோம், 2 நாள் ஆச்சு. பொய்யா பேசுறாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசுறாங்க. மக்களுடைய நிலையெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாராவது நிம்மதியா இருக்காங்களா? ஒருத்தருமே நிம்மதியா இல்லை. எந்த திட்டம் வந்திருக்குது? இந்த தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடி இருக்கும்போது அற்புதமான திட்டங்கள், அம்மா இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் கொடுத்தாரு. எடப்பாடியார் கேட்டது போல கொடுத்தாரு. இவ்வளவு வளர்ச்சி சொல்றேன்னா அத்தனை அம்மா அவர்களும் எடப்பாடியார்களும் கொடுத்தது, கேட்டது போல கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த ஆட்சியில தெரியல. யாருகிட்ட போய் குறை சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆகவே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர்கள் எப்ப பார்த்து திமுக ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க. திமுக யாருக்கு ஓட்டு போடுறாங்க, திமுக ஓட்டு போடக்கூடாது தெளிவா இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒரே குரல், ஆட்சி மாற்றம் வேண்டும், இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நடக்கும். இந்த பொள்ளாச்சி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணித்து விடுபட்ட திட்டங்களை பூரா கொண்டு வருவோம் என்று சொல்லி மேதினம் வாழ்க, தொழிலாளர்கள் வாழ்க. சிறப்புரையாற்றி வருகின்றக்கூடிய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்துடைய இந்த நிகழ்ச்சியிலே இங்கு வருகின்றக்கூடிய இன்றைக்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற வழிநடத்திய அருமையினர் ஆர் சின்னசாமன் அவர்களே, அதே போல உறுப்பினர் சூலூர் ஒன்றிய செயலாளர் அருமையினர் வி.பி. கந்தசாமன் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய நகர, அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கூடிய முன்னாள் வாரிய தலைவர், கழக அவைத் தலைவர் ஏவிஎன் அவர்களே, மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை அவர்களே, ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் கார்த்திக் அப்புசாமி அவர்கள், தொழிற்சங்கத்தை சேர்ந்த பொன் துரைசாமி அவர்களே, மதுக்கரை நகரத்தில் சண்முகராஜ் அவர்களே, சிடிசி செல்வராஜ் அவர்களே, செந்தில்குமார் ஆர் செந்தில்குமார் அவர்களே, வி செந்தில்குமார் அவர்களே, பி.டி. செல்வகுமார் அவர்களே, பி. சுப்பிரமணி, கே.எம். ஆனந்தராஜ், ஈஸ்வரமூர்த்தி, சண்முகவேல், சசிகுமார், அருள், வேணுகானம், காளிமுத்து, சக்திவேல், ரங்கநாதன், கனகராஜ், லோகநாதன், மகேஸ்வரன், ஈஸ்வரன், முத்து, சண்முகம், மாணிக்கம், செல்வம், பாலாஜி, தங்கராஜ், கலாதரன்,